பன்னீர் 65 தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருளை பார்த்துக்கலாம் வாங்க. நான் வந்து 100 கிராம் பன்னீர் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 2 ஸ்பூன் வந்து கடல மாவு, 1 ஸ்பூன் வந்து அரிசி மாவு, தனி மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மிளகுத்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சோம்பு பொடி பண்ணி வச்சுருக்கிறேன், கருவேப்பிலை, கொத்தமல்லி, தண்ணி தேவையான அளவு. இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ பேஸ்ட்டு மாதிரி தயார் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் கடல மாவு போட்டுக்கிறேன். அரிசி மாவு 1 ஸ்பூனு, ஒரு 1/2 ஸ்பூனுக்கு மிளகுத்தூள், மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி தான். ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன். இப்போ இஞ்சி பூண்டு வந்து போட்டுக்கிறேன், அது 1 ஸ்பூனு, ஒரு 1/2 ஸ்பூன் வந்து சோம்புத்தூள் அதையும் போட்டுக்கிறேன். இப்போ தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவும் தண்ணி இல்லாமல் ரொம்ப கட்டி இல்லாமல் பிசைஞ்சிக்கலாம். இந்த பதத்தில் இருந்தால் போதும். இங்கே பாருங்கள். இப்போ பன்னீரை போட்டுக்கிறேன். இப்போ இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படி இப்போ கருவேப்பிலை, கொத்தமல்லி வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறத போட்டுக்கலாம். அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதில் அவ்வளோதான், நம்மளுடைய வந்து பன்னீர் 65 மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ எண்ணெயில் போட்டு பொரிச்சிக்கலாம். எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கிறேன், நல்லா காயட்டும். நம்ம வந்து அப்புறம் பன்னீரை போட்டுக்கலாம். எல்லாம் காஞ்சிடுச்சு. இப்போ நான் வந்து இதை ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம். நம்ம அப்போ தான் இதில் மசாலா நல்லா உதிராமல் இருக்கும். நல்லா சிக்கன் பீஸ் மாதிரி குட்டி குட்டியாக அழகாக இருக்குது. நான் வெஜிடேரியனாக இல்லைன்னா நீங்கள் எது சாப்பிட்லாம். வெஜிடேரியனாக இருக்கவங்க எல்லாருமே இதை ட்ரை பண்ணலாம். நல்லா வேகட்டும். வெந்தாலே திருப்பி போட்டுக்கலாம். நம்ம இங்கே பாருங்கள், நம்மளுடைய மசாலா உதிராமல் அப்படியே அதிலே இருக்குது. கரெக்டான அளவு நம்ம போட்டோம்னா உதிராமல் வந்துடும். நான் சொல்கிற அளவுலே போடுங்க, உங்களுக்கும் சூப்பராக வரும். அதுவும் சிக்கனு எதனா வாங்கி நம்ம சாப்பிட்றோம். இப்போ வெயிலுக்கு இந்தமாரி நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். நம்மளுடைய பன்னீர் வந்து சூப்பராக நல்ல சிக்கன் பீஸ் மாதிரியே இருக்குது. ஆமாம், இது பார்த்தாலே நிஜமாலுமே சிக்கன் மாதிரி தான் இருக்குது. இந்த பாருங்க, செமையாக ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நம்ம எடுத்துக்கலாம். சின்ன குழந்தைங்க கூட இதை சாப்பிடலாம். அதெல்லாம் கறினா இதில் எலும்புலாம் இருக்காது, நல்லா அப்படியே சாப்பிடலாம். நான் போட்டுக்கிறேன். ஒன்று ஒன்றாவே போட்டுக்கலாம். அப்போ தான் வந்து மசாலா வந்து எல்லாத்துலேயும் ஒட்டி இருக்கும். போடுறப்ப தனித்தனியாகவே போடுங்க, ஒன்றோட ஒன்று ஒட்டாத மாதிரியே. நம்ம அந்த மசாலா ரெடி பண்ணிட்டோன்னா ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். இது 5 நிமிஷம் கூட ஆகும் அது செய்கிறதுக்கு. நம்மளுடைய பன்னீர் 65 சூப்பராக ரெடி ஆயிடுச்சு.
எப்பயுமே வந்து ஃபர்ஸ்ட் டேஸ்டிங் அம்மா தான் பண்ணுறாங்க, இன்றைக்கி வந்து நான் பண்ணிடுறேன். இப்போ இது திருப்பி போட்டுக்கலாம். எப்படி இருக்குது சோனியா? செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. அப்படியே சிக்கன் எப்படி இருக்குமோ அதே மாதிரியே இருக்குது இந்த பன்னீரும். இந்த பன்னீர் நான் வந்து வீட்டிலேயே செஞ்சது. இதையும் எடுத்துக்கலாம். பன்னீர் 65 ரெடி ஆயிடுச்சு. இது எப்படி வந்திருக்குதுன்னு நான் டேஸ்ட் பண்ணிட்டு சொல்கிறேன். நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. பன்னீர் மாதிரியே தெரியல, சிக்கன் பீஸ் மாதிரி தான் இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.